திமுகவும் சரி, தமிழ்நாடும் சரி கொஞ்சம் விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. விஜய் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரியான லெவல்ல பேசுறப்போ எப்படி இருக்காது? அந்த சர்ப்ரைஸுமே நான் என்ன சொல்றேன், அந்த சர்ப்ரைஸ்ன்ற வேர்டு ம். எனக்கு தெரிஞ்சு முந்த ஒரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சர்ப்ரைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ இங்க வந்து ஒரு ஒரு 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தையெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்ன்றதே வந்து எதிர்பார்க்காம ஒண்ணு நடக்கிறதா சர்ப்ரைஸே. ஆனா இப்போ குழந்தைங்களே வந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. அதுவும் கீவேர்டு தான். இவர் வந்து விஜய் சர்ப்ரைஸ் வச்சிருக்காருன்றதும் கீவேர்டு தான். அது குழந்தைங்களுக்கான கீவேர்டு. அந்த கீவேர்டு கொண்டு போய் தமிழ்நாட்டுல வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் இல்ல. தமிழ்நாட்டுல வந்து தெளிவாக தான் இருந்திருக்கு. இன்னொன்னு தமிழ்நாடு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு நாடோட கான்ஸ்டியூஷன் எழுதுறப்போ ஃபேக்டர்ஸ் என்ன நிறைய ஃபேக்டர்ஸ் வைப்பாங்க. ஸ்டெபிலிட்டி, டெமோக்ரஸியா இருக்கணும், ஸ்டெபிலிட்டியா இருக்கணும் அந்த கவர்மெண்ட், அந்த 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 நாடு அப்படின்லாம் பார்க்குறப்போ நம்ம இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்டெபிலிட்டியை விட டெமோக்ரஸி அதிகமாக இருக்கணும், ஜனநாயகம் தான் வந்து முதன்மைப்படுத்தி ஸ்டெபிலிட்டி வந்து இரண்டாம் பட்சமாக தான் வச்சுருந்தாங்க. அதாவது டெமோக்ரஸினா நீங்கள் வாக்கு இதாவது இந்த இந்த கூட்டணி ஆட்சி அமையலாம், மக்கள் யாருக்கு வேணால் வாக்களிக்கலாம், என்ன சுதந்திரம் அப்படின்ற அந்த டெமோக்ரஸின்றது தான் பிரதானப்படுத்தி ஸ்டெபிலிட்டி ரெண்டாவது வைக்கிறாங்க. டெமோக்ரஸி நீங்கள் பிரதானப்படுத்துகிறப்போ ஒரே கட்சி ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கு நம்ம ஓட்டிங் சிஸ்டத்தில். இப்போ யார் வேணா போட்டி போடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 கட்சிகளுமே வந்து சரிபாதி சீட்டை பகிர்ந்து வச்சுட்டு யாருமே ஒரு நபர் ஆட்சிக்கு வர முடியாத மாதிரியான சூழல் இருக்குல்ல, இப்போ ஓப்பனா இருக்கு. அப்படி ஒரு நிலை வரும்போது அது கூட்டணி ஆட்சியா மாறும். கூட்டணி ஆட்சியா வந்தா அங்க வந்து ஜனநாயகம் இருக்கும், ஆனா ஸ்டெபிலிட்டி இருக்காது. அந்த கவர்மெண்ட் எப்போ விழுமோ, அந்த கவர்மெண்ட் எப்போ வந்து வாபஸ் வாங்கும், இப்படி ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி ஜனநாயகத்தை பிரதானப்படுத்தி தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அமைக்கப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் அது கான்ஸ்டியூஷன், நமக்கும் இந்தியன் அதே கான்ஸ்டியூஷன் தான். ஆனா தமிழ்நாடு மட்டும் டெமோக்ரஸி தான். அந்த டெமோக்ரஸில நான் ஸ்டெபிலிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கட்சி ஆட்சி முறைக்கு தான் இது நாள் வரைக்கும் வாக்களிச்சிருந்தாங்க. மக்களோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கு. மக்களோட மைண்ட் செட்டே அப்படிதான் இருக்கு. பல தேர்தல்கள்ல இந்த வாட்டி நான் அதிமுக தீவிர ஆதரவாளர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இந்த வாட்டி நான் திமுக தான் போட்டேன், ஏன்னா வந்து இந்த வாட்டி அதிமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கே தெரியுது, அதனால திமுக போட்டேன் அப்படின்னு சொன்ன நிறைய இருக்கு. அதே போல திமுக ஆதரவாளர்களும் வந்து இந்த மாதிரி இருக்க ஆன்டி இன்கம்பன்சிக்கு கண்டிப்பா திமுக வராது, அதனால நானே அதிமுக தான் போட்டேன் அப்படின்னு இருக்கு. ஏன்னா அவர் திமுக போட்டாருன்னா அதுல வாக்குகள் சிதறி ஒருவேளை அங்க ஒன்றும் இங்கொன்றுமாக வந்து ஸ்பிளிட்டா இருக்கு அப்படின்னா யாருமே ஆட்சி அமைக்க முடியல, கூட்டணி ஆட்சி நோக்கி நகருதுன்றப்போ அங்க ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்காது, அப்போ ஸ்டேபிளான ஒரு கவர்னன்ஸ் இருக்காது, நம்மளுக்கு ஸ்டேபிளான விஷயங்கள் கிடைக்காதுன்றனால மக்கள் மைண்ட் செட்டே வந்து ஸ்டெபிலிட்டி நோக்கி தான் அதிகம் நகர்ந்திருக்கு.